ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முதல் தடவையாக பரணி தீபம் ஏற்றுறேங்க. அதுக்கு நான் எப்படி ரெடி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை தீபத்துக்கு தேவையான 27 விளக்கு வாங்கிட்டு வந்தாச்சு. அந்த விளக்குலேருந்து 5 விளக்கு எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருந்தேங்க. 10 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் போட்டெல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டேன். மஞ்சள் குங்குமம் வச்ச கடைசியில் கையோட திரியும் போட்டு வச்சுட்டேங்க. நான் இன்றைக்கி நெய் தீபம் தான் ஏற்ற போகிறேன். திரியும் போட்டு எடுத்து வச்சுட்டேன். விளக்கு ஏற்றுற நேரத்துக்கு நெய் ஊற்றி பற்ற வச்சுக்குவேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, சாமிக்கு நெய்வேத்தியம் ஏதாவது செஞ்சு தான் சாமி கும்பிடணுங்க. அதனால் சிகப்பு அவல் ஊற வச்சுருந்தேன். அதை எடுத்து வேறு நல்ல தண்ணி வடிச்சிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றி பொட்டுக்கடலை, கொஞ்சம் துருவி வச்ச தேங்காய், அது கூடவே நாட்டு சக்கரை சேர்த்து ஒரு பெரட்டி வச்சிட்டேங்க. நெய்வேத்தியம் ரெடி பண்ண உடனே சாமி ரேக்கெல்லாம் க்ளீன் பண்ணி சாமி படத்துக்கு பூ போட்டு எல்லாம் வச்சாச்சுங்க. வச்சு விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. சாமிக்கு படைச்ச நெய்வேத்தியத்தையும் கொஞ்சம் போட்டு வச்சிட்டேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, வீடு ஃபுல்லாக சாம்பிராணி தூபம் போட்டு விட்டேங்க. எப்போ வாரம் சாமி கும்பிட்டாலும் சாம்பிராணி தூபம் போடுவேன். ஸோ விளக்கேற்றுற இடத்துல கோலம் போட்டு சாமி கும்பிட்டு பஞ்சபூதங்களையும் நினச்சி முன்பாவங்களாம் கழியணும்னு நினச்சி நல்லா மனதார வேண்டி சாமி கும்பிட்டாச்சுங்க. இன்றைக்கி நான் இப்படி தாங்க சாமி கும்பிட்டேன். நீங்கள்லாம் சாமி கும்பிட்டீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம வீடியோவில் லைக்